பிறவா நிலை. மறுபிறவி இல்லாம, அடுத்த பிறவி இல்லாம வாழ்றது எப்படின்னு நெறைய விஷயங்கள பார்க்க போறோம். அதாவது புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். இறைவனுடைய பெயர் என்னவா இருக்கும்? இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்யறது? இல்ல இறைவன் வேற, படைப்பு வேற அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த உலகத்தை படைத்த இறைவா அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இறைவனுக்கு போயிரும். பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இறைவனை வழிபடுறேங்கிற பேர்ல ஆக்ஷன் செய்றாங்க. இந்த நடந்து போறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. உடனே ஹஸ்பண்ட் கேட்பாரு, "என்னாச்சும்மா?" "ஒண்ணும் இல்லைங்க. அது ஒரு கெட்ட கனவு" அப்படிம்பாங்க. வாழ்க வையகம்! நண்பர்களே, ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற தலைப்புல ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, வாருங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன் வகுப்பு, ஆன்மீகம் என்ற தலைப்பில் விருப்பத்தொகை வகுப்பு. இந்த வகுப்புல நாம என்னென்னலாம் விஷயமெல்லாம் பார்க்க போறோம்னா, ஆன்மீகம்னா என்ன? நாத்திகம்னா என்ன? ஆத்திகம்னா என்ன? அத்வைதம்னா என்ன? துவைதம்னா என்ன? இறைவனுடைய பெயர் என்னவா இருக்கும்? இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்யறது? இறைவன் நல்லவரா? கெட்டவரா? முக்தின்னா என்ன? என்லைட்மென்ட்னா என்ன? கர்ம யோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னா என்ன? அப்படிங்கிற தலைப்புல பிறவா நிலை. மறுபிறவி இல்லாம, அடுத்த பிறவி இல்லாம வாழ்றது எப்படின்னு நெறைய விஷயங்கள பார்க்க போறோம். கர்மான்னா என்ன? இப்படி ஆன்மீகம் சம்பந்தமா மட்டுமே சிந்திப்பதற்காக ஒரு வகுப்பு. மதச்சார்பில்லாத வகுப்பு. எந்த ஒரு மதத்தையும் திணிக்காமல் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல். இறைவனை நாம் வழிபடுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. இறைவனை வழிபடுவதற்கு உலகத்துல பல்வேறு மதங்கள்ல, மார்க்கங்கள்ல நெறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த இறைவனை வழிபடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர வேண்டும். ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணும் பொழுது தான் வழிபாடு பலிக்கும். அதாவதுங்க, இப்போ பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இறைவனை வழிபடுறேங்கிற பேர்ல ஆக்ஷன் செய்றாங்க. இந்த நடந்து போறது, சுத்துறது, சில ஆக்ஷன் பண்றாங்க. இந்த ஆக்ஷன் பண்ணும் பொழுது அதுக்கு பேரு பக்தி இல்லைங்க. வழிபாடு இல்ல. அதாவது ஃபீல் பண்ணும் பொழுது மட்டும் தான் இறைவனுக்கு நமது எண்ணங்கள் போய் சேரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ம் தளபதி அப்படின்னு ஒரு படம். ரஜினியோட படம். இந்த படத்த நீங்க ஒருவேள பல பேர் பார்த்துருக்கலாம். தளபதி அப்படிங்கிற படத்துல ரஜினி வந்து ஒரு அனாதையா இருப்பார். அவருக்கு அம்மா யாரு, அப்பா யாருன்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்பா யாரு, அம்மா யாருன்னு கேட்டா அவருக்கு கோவம் வந்துரும். அப்பா பேர் கேட்டா கோவம் வந்துரும். அவர் அப்பா, அம்மாவ பார்த்ததே இல்ல. அப்போ ஒரு நாள் அவர வந்து அடிப்பாங்க. அப்போ அவர் அம்மான்னு கத்துவாரு. அப்போ ஸ்ரீவித்யா தான் அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. உடனே ஹஸ்பண்ட் கேட்பாரு, "என்னாச்சும்மா?" "ஒண்ணும் இல்லைங்க. அது ஒரு கெட்ட கனவு" அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க. அதாவது நம்ம ஃபீல் பண்ணோம்னா, அந்த ஃபீல் இறைவனுக்கு போய் சேர்ந்துரும். ஃபீல் பண்றது தான் வழிபாடு. அதுக்கு நாம நெறைய வழிமுறைகள் வச்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஃபீல் பண்ணாம, உணராமல் செய்யும் ஒரு காரியம் கிரியா அப்படின்னு பேருங்க. அது கிரியா. ஒரு ஆக்ஷன் செய்யறது, ஒரு வேலைய செய்யறதுக்கு பேரு கிரியா. ஃபீல் பண்ணா அதுக்கு பேரு பக்திங்க, வழிபாடு. அதனால இறைவனை நினைக்கணும்னா, ஜஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணா போதுங்க. ஸோ நீங்க ஒருவேள இந்த உலகம் இறைவன், இறைவனும் உலகம் ஒண்ணுன்னு நெனச்சீங்கன்னா, இந்த உலகமாகவும் இருக்கும் இறைவனே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த எண்ணங்கள் இறைவனுக்கு போயிரும்.
இல்லை இறைவன் வேற, படைப்பு வேற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த உலகத்தை படைத்த இறைவா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஃபீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறைவனுக்கு போயிடும். அதனால் ஃபீல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த ஃபீல் பண்ணுறக்காக ஊரில் பல மதங்களில் பல மார்க்கங்களில் நிறைய வழிமுறைகள் இருக்கு. தயவு செய்து இந்த ஆன்மீக வகுப்புடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அடுத்தவர்கள் முறைகளை குறை சொல்லாதீர்கள். அதான் மெயின் கான்செப்ட்டுங்க. இப்போ நான் அது பேசுறதுக்கு காரணமே என்னன்னா, அடுத்தவர்களுடைய முறைகளை தவறு, இது வந்து தப்பு, எங்களோட தான் கரெக்டு அப்படின்னு சொல்றனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. மீண்டும் சொல்கிறேன், வழிபடுவதற்கு ஊரில் 1000 டெக்னிக் இருக்கு. 1000 விதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு முறைகளை வச்சிருக்காங்க. தயவு செய்து அடுத்தவர்கள் வழிபாடு முறைகளை குறை சொல்லாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறைய இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு நல்லது கெட்டதுன்னு பேச சொன்னா 1000 பாயிண்ட் வருங்க. எனவே வழிபடும் முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபீல் பண்ணணும். நீங்க கேட்கலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா? சுகருக்கு, மூட்டு வலிக்கு பேசிட்டு போ வேண்டியதானேன்னு கேட்கலாம். அதாவது புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வகுப்புல கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க. கலந்துக்காமவே ஒரு முடிவெடுத்து எதையும் பேச வேண்டாம். ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா, முழுமையா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேங்க. இந்த வகுப்பு ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இது ஒரு ஆன்லைன் வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்பு. விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க பணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா, ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியாது. ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும். anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய், ப்ரோகிராம் ஃபைண்டர்ல போய் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா, அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதில போய் நீங்க ஆன்லைன்ல விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா, அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகம் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆன்மீகம் நாம் சிந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.